எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? எங்கள் வீட்டில் இன்றைக்கி மட்டன் பிரியாணி செஞ்சோம். 2 கிலோ அளவுக்கு. சூப்பராக இருக்கும். நான் இப்படி தான் செய்வேன் பிரியாணி. உங்களுக்கு பிடிக்குதான்னு பாருங்கள். எண்ணெய் வச்சு பூ, பட்டை, கிராம்புலாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் போட்டு நல்லா வதங்கணும். உப்பு போட்டால் கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கிடும். வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளியை போடுங்க. தக்காளி போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் தான் இஞ்சி பூண்டு போடணும். அப்போ தான் கரெக்டாக இருக்கும் கிரேவி மாதிரி. இப்போ தக்காளி போட்டாச்சு. தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் மஞ்சள்தூள் கொஞ்சம் போட்டு கொஞ்சம் நல்லா கிண்டி விட்டுருங்க. அப்போ தான் கலர் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு போடலாம். இஞ்சி பூண்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் மட்டன்லாம் சேர்க்கணும். நல்லா வதங்கிடுச்சு. பச்சை மிளகா அது கூட போட்டுட்டேன். நாங்கள் எப்பயுமே பிரியாணிக்கு இஞ்சி தனியாக பூண்டு தனியாக அரைச்சி தான் போடுவோம். ஒன்றா அரைச்சி போட மாட்டோம். பூண்டு கொஞ்சம் நிறையவே போடுவோம். அதனால் இஞ்சி தனியாக பூண்டு தனியாக அரைச்சி போட்டாச்சு. போட்டு நல்லா கிண்டிக்கோங்க. நல்லா கிரேவி மாதிரி. அதுக்குள்ளே அரிசி ஊற வச்சுருக்கேன். துளசி அரிசி தான் எடுத்திருக்கேன் நான். பாஸ்மதி எங்களுக்கு அவ்வளோ டேஸ்ட்டோட துளசி அரிசி ரொம்ப பிடிக்கும். அதனால் துளசி அரிசி போட்டிருக்கேன். அதுக்குள்ளே மட்டன் வேக வச்சுருக்கேன். 2 கிலோ அரிசிக்கு 2 கிலோ மட்டன் போட்டால் தான் நல்லாயிருக்கும். வேக வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் அதை எடுத்து ஊற்றிக்கணும். அதிலே தண்ணி கொஞ்சம் நிறையா இருந்ததுனால நான் கொஞ்சம் தண்ணி கம்மியாகவே ஊற்றிக்கினேன். துளசி அரிசிக்கு சமமாகவே தண்ணி வைக்கலாம். கம்மியாலாம் வச்சா ஒரு மாதிரி நறுக்கரிசி மாதிரி ஆகிடும். ஒரு படிக்கு 2 படி கரெக்டாக தண்ணி வைக்கணும். 1.5 படி அப்படின்னு பாஸ்மதி அரிசி குறைக்கிற மாதிரிலாம் குறைக்கக்கூடாது. எப்பயுமே தயிர் கொஞ்சம் நிறையா ஊற்றுங்க, நல்லாயிருக்கும். 2 கிலோ அரிசிக்கு 6 லிட்டர் தயிர் ஊற்றிருக்கேன். ஊற்றி கிண்டி மிளகாத்தூள்லாம் போட்டு புதினா கொத்தமல்லி போட்டு மூடியாச்சு. தண்ணியை ஊற்றி ஒரு படிக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். அதுக்கப்புறம் கொதி வந்தோடனே அரிசி போட்ட வேண்டியதான். அரிசியை போட்டுட்டு மூடிட்டேன். ஒரு 5 நிமிஷத்துலேயே அரிசி கரெக்டாக வந்துடும். ஒரு 2 கிண்டு தாங்க, நிறைய கிண்ட வேண்டியதே இல்லை. அப்படியே மூடிடுங்க. அதுக்கப்புறம் எடுத்து இப்படி ஒரு கிண்டு அவ்வளோதான். அந்த ஹீட்லேயே இருந்தாலே அது டக்குன்னு புழுங்கிடும். அதுக்கப்புறமா முந்திரி திராட்சை நெய்யில் தாளித்து மேலே ஊற்றிக்கணும். மட்டன் பிரியாணிக்கு முந்திரி திராட்சை தாளித்து ஊற்றினா சூப்பராக இருக்கும். டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டாகவும் தெரியும். நான் நெய் முன்னாடியே ஊற்றலை, லாஸ்ட்டாக தான் ஊற்றினேன். அதனால் முந்திரி திராட்சை தாளித்து ஊற்றிட்டேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கா நான் செஞ்ச பிரியாணி? கமெண்ட் பண்ணுங்கள். டாட்டா பாய்.